ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக இன்டெக்ஸில் வந்து மாஸ்டர்காம் இந்தியா வந்து விசிட்டர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு ஸ்பெக்டகல்ஸ் கொடுத்துருந்தாங்க, லைக் கூலர்ஸ். அது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்ட் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. லென்ஸ்கார்ட் வந்து மாஸ்டர்காமோட ஒன் ஆஃப் த கஸ்டமர். ஸோ நம்ம கொடுத்த கிளாஸஸ் எல்லாமே மெஷின்டு கிளாஸஸ். ஸோ அது எப்படி வந்து ஒரு பிளாக்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகுது, அதோடைய ப்ராசஸஸ் எல்லாம் என்னென்ன அது பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். எங்களுக்கு ரீசெண்டாக கூட ஒரு கஸ்டமர் வந்து நார்த் சைட்லேருந்து அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்பெக்டகல்ஸ் மிஷின் பண்ணணுன்றது. ஸோ இது எப்படி அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு ஸ்பெக்டக்கல் டிசைன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன டிசைன் நம்ம பண்ண போகிறோம், என்ன பர்பஸ்க்காக, லைக் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டிசைனா, இல்லை வந்து உங்களுடைய வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நார்மல் ரீடிங் கிளாஸஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிசைன் நடக்கும் கேடில். ஸோ கேடில் டிசைன் ஃபைனலைஸ் ஆனோம்னா அடுத்து மெட்டீரியல் செலெக்ஷனுக்குள்ளே போகும். மெட்டீரியல் செலெக்ஷனில் வந்து அசிட்டேட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிட்டேட் ஃப்ரேம்ஸ் இருக்குது, அதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. என்னென்னா அது ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக், உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கும் நல்லா வரும், லைக் பாலிஷ் பண்ணும்போது நல்லா கிளாஸியாக வரும், அதேமாதிரி நல்லா டியூரபிளாகவும் இருக்கும், அதை எடுப்பாங்க. அதுக்கும் மேலே போகும்போது மெட்டல் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் டைட்டானியம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. அப்புறம் TR90 அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் இதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காம்போசைட்டாக வந்து ஹைப்ரிட் மெட்டீரியல்ஸ், நிறைய மெட்டீரியல்ஸ் மிக்சர் பண்ணியும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த கிளாஸ் மெட்டீரியல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் ஒன்ஸ் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபைனலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த டிசைனை அந்த மெட்டீரியலில் நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து கேம் டூல் பயன்படுத்தி, மாஸ்டர்காம் சாஃப்ட்வேர் மாதிரி பயன்படுத்தி அது வந்து என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஷேப்பில் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெஸ்பெக்டிவ் சைஸும் ஷேப்பும் நல்லா ப்ரிசைஸாக கிடச்சிடும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல நீட்டான ஃபினிஷிங்கில் கொண்டு வந்துக்கலாம். எந்தெந்த இடத்துல எல்லாம் கிளாஸி எல்லாம் தேவைப்படுதோ, அப்போ இந்த மெஷினிங் ப்ராசஸ் முடிஞ்சோடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு வந்து பாலிஷிங், அதுக்கப்புறம் வந்து அந்த ஹிஞ்சஸ் வைக்கிறது, நோஸ் பேட் வைக்கிறது, அந்த அட்டாச்மெண்ட்டு, அதுக்கெல்லாம் போயிடும், அசம்பிளி அண்ட் பாலிஷிங்க்கு போயிடும். ஸோ கேட்கேம் டூல் முடிஞ்சு அசம்பிளி போனோடனே அந்த எக்ஸஸ் விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி செக் போயிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னது கையில் வந்து கிடைக்கிது ஒரு ஸ்பெக்டகல்ஸாக. ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன மிரர் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ப்ராசஸை தாண்டி நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஒரு கேட்கேமுடைய என்ன சொல்கிறது, ஒரு பங்குன்றது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ப்ரிசைஸாக பண்ண முடியும். எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும். மெட்டீரியல் வேஸ்டேஜஸ் இருக்காது. முக்கியமாக உங்களுக்கு ப்ரிசைஸாக இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியும், அது கண்ட்ரோல்டு காஸ்ட்டில் என்ன பண்ண முடியும். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ரீடிசைன் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரோட்டோடைப் பண்ணி பார்த்துட்டு, சில பேர் வந்து டேரெக்டாக மிஷினிங் போவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு காம்பனன்ட் பண்ணி அதை ப்ரோட்டோடைப் பண்ணி அதில் என்னென்ன எரர்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது வந்து அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3D பிரிண்டிங்கில் ஃபஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது ஓகேனா அதுக்கப்புறம் தே வில் கோ இன்டு மிஷினிங். ஸோ இது வந்து உங்களோட ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி எப்படி ஒரு ஸ்பெக்டகல்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இது. ஸோ ஹோப்ஃபுல்லி இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.